வணக்கம் ட்ரேடர் சசி. நீங்கள் பார்த்துருக்குது பேங்க் நிஃப்டி சார்ட்டு 1 hour டைம் ஃப்ரேமு. ஸோ அந்த டைம் ஃப்ரேமை எப்படி செலக்ட் பண்ணுறது நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த டைம் ஃப்ரேம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் இந்த இடத்துக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்தோன்னா ஒரு செல் ட்ரேட் எடுத்துகிட்டு சப்போர்ட் வரைக்கும் நான் 4 நாள் ஆனாலும் 1 வாரம் ஆனாலும் வெயிட் பண்ணியிருந்து க்ளோஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ட்ரேடருக்கு மட்டுமே ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா வீக்லி. ஸோ அவங்க மந்த்லியில் என்ன நடக்குதுன்னு பார்த்து வீக்லியில் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு டெய்லியில் போயிட்டு ட்ரேட் எடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அன்றைக்கே பையோ செல்லோ பண்ணி அன்றைக்கே அந்த ப்ராஃபிட்டையோ லாஸையோ புக் பண்ணுற ஆளுங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா 1 hour தான். 1 hour இஸ் மோர் தென் இனஃப். நீங்கள் வேணும்னா டேயில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு 1 hourக்கு வந்துடலாம். ஸோ ப்ரிஃபரபிளி 1 hour நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெலாம் 1 hour யூஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு எதில் போய் எடுக்கணும், 5 minutesல போய் ட்ரேட் எடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு அக்கௌண்ட் சைஸ் சின்னதாக இருக்குங்க. சின்னதாக இருக்கும்போது நீங்கள் 1 hourல ட்ரேட் எடுக்க முடியாது. 1 hourல ட்ரேட் எடுத்திங்கன்னா மெத்தடுக்காக நீங்கள் வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் லாஸ் பெருசாக இருக்கும், ப்ராஃபிட்டும் பெருசாக இருக்கும். 5 minutesல லாஸும் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டும் 1 hour கம்பேர் பண்ணும்போது இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு அன்பர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒன்ஸு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளே போயிட்டேன்னா நான் ஃப்யூச்சரை பார்க்கணுமா, ஃப்யூச்சர் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ பேங்க் நிஃப்டி மார்ச் ஃப்யூச்சர். ஸோ நேற்று முதல் நாள் மார்ச் ஃப்யூச்சருடைய ஃபஸ்ட்டு டே. சரி, ஸ்பாட்டை பார்க்குறாங்க, பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டை பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் மார்ச்சில் தானே நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, ஸ்பாட்டில் ட்ரேட் எடுக்க போகிறீங்களா, அதெல்லாம் பண்ண முடியாது. மார்ச் ஃபியூச்சரில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, அதை பார்த்துட்டு தான் இங்கே வரணும். அப்படி ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் எந்த சார்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த சார்ட்டில் நடக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதை ஒரு வேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா புரியும். ஒரு 5 என்ட்ரி மெத்தட் தாங்க மார்க்கெட்டில், ஒன்லி 5 என்ட்ரி மெத்தட்ஸ். அதில் ஒரு 3 என்ட்ரி மெத்தடை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எப்படி மொத்தமே 5 தான், அதில் நீங்கள் 3 மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதை வச்சே ஜாலியாக ப்ராஃபிட் பண்ணலாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. நிறைய இண்டிகேட்டர், சில பேரோட சார்ட்டெல்லாம் பார்த்தா அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 4-5 ஆசிலேட்டிங் இண்டிகேட்டர்ஸ், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் சார்ட்டு ஃபுல்லாக கச்ச இங்கே கோடு அங்கே கோடுன்னு போயிட்டே இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தவிர மீதி எல்லா இண்டிகேட்டரையும் வச்சுருப்பாங்க அவங்க. மூவிங் ஆவரேஜ் ஒரு 10 மூவிங் ஆவரேஜ், 50க்கு மேலே போனால் பை, 50க்கு கீழே வந்தால் செல்லு, அது கூடவே 10 கிட்ட போய் டச் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணால் பயங்கர காம்ப்ளிகேட். இது பாருங்கள், சார்ட்டில் எதனா இருக்கா, ஒரு இண்டிகேட்டர் கூட தேவையில்லைங்க. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இண்டிகேட்டரே வச்சுக்காதீங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இண்டிகேட்டர் தேவையே இல்லை. ஒன்லி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் டைனமிக்காக இருக்காது, ஸ்டாட்டிக்காக ஒரே லெவல். ட்ரெண்ட் லைனும் அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், பட் ஆனால் ட்ரெண்டாகி போகிற மார்க்கெட்டுக்கு அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிற மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஜோன்குள்ளார வந்ததுன்னா நீங்கள் பையோ செல்லோ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ திரும்ப சொல்கிறேங்க, அந்த என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது 1 hourல. ஸோ 1 hourல மேலேருந்து வந்த ப்ரைஸு ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் சப்போர்ட்டுக்கு ட்ரெண்ட் லைன் போயிருக்கு. ஸோ ஏன் மேலே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம், கீழே மாதிரி ஒரு பாக்ஸ் ஏன் வரையலை? பாக்ஸ் வரைய முடியாதுங்க. பாக்ஸ் வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகும்,
நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். பாக்ஸு இந்த இடத்துல இருந்து இப்படி நீங்கள் வரையலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹைக்கு மேலே போயிருக்கு ப்ரைஸ். செகண்ட் டைம் வரும்போது என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹைக்கு மேலே போயிருக்கு. தேர்ட் டைமு இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் வரைய முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து ஹையர் ஹை பண்ணியிருக்கு மேலே. சரி, ஹையர் ஹை பண்ணுற மார்க்கெட்டுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா தான் செட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே இந்த லெவலுக்கு வந்த உடனே ரெசிஸ்ட் ஆகாது, கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வரும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை செல் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் நினச்சி செல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை லாஸில் க்ளோஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நல்லா போயிடும். பட் ஆனால் கீழே அந்த மாதிரி நடக்கலை பாருங்கள். கீழே ஒரே லெவல், இந்த லெவலுக்கு கீழே போகல, அங்கேருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். சரி, இது இன்னொரு அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு இப்படியே தான் போகுமா, ட்ரெண்ட் லைனை நான் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிட்டேன், இங்கே வந்தால் செல் பண்ண போகிறேன், இங்கே வந்தால் பை பண்ண போகிறேன், இப்படியே போய்கிட்டே இருக்கும். நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா பேட்டர்ன் வந்து மெச்சூர் ஆச்சுன்னா பிரேக் ஆகிடும். மெச்சூர்னால் என்னது, அப்போது 2 பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிங்க, 3வது தடவை அங்கே வருது, ரெசிஸ்ட் ஆகி கீழே போகுது. ஸோ 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி சப்போர்ட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டிங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட்டை இந்த இடத்துக்கு வரும்போது சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்ட் டச். ஆனால் திரும்ப மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 3 டச் வரைக்கும் தான் கரெக்டாக வேலை செய்யும். 4வது நடந்தால் நடக்கும், நடக்கலான்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 5வது தடவை கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். ஸோ 1 2 3 4 5வது தடவை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா எங்கே போகும், இங்கே போகும். அப்போ நான் எப்படி ட்ரேடு எடுக்கணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸு எந்த இடத்துக்கு போகும், 49,000க்கு போயிடும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய் ஒரு நாள் தான் நடுவில் இருக்குது. ஏன்னா இந்த மாதத்துலேருந்து, மார்ச் மாதத்துலேருந்து புதன்கிழமை எக்ஸ்பைரி. ஸோ இந்த கான்ட்ராக்டு புதன்கிழமை எக்ஸ்பைரி ஆகிடும். நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. அப்போது இந்த லெவலில் டார்கெட் பண்ணோன்னா 49,000 கால் ஆப்ஷனை டார்கெட் பண்ணலாம். பட் ஆனால் இங்கேருந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்துருமா? நேற்று அந்த ஜிடிபி நியூஸ்னால் தேர்ட் குவார்ட்டரில் வந்து நம்மளுக்கு 3% என்னமோ இன்க்ரீஸ் ஆகிருக்கணுன்னா கடை மார்க்கெட் வந்து மேலே வந்துருச்சுங்க. நியூஸ் இல்லைனா இந்த மாதிரி இவ்வளோ தூரம்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமலாம் மூவ் ஆகாதுங்க. ஏன்னா இதோடைய பேட்டர்ன் வந்து இங்கே வந்துட்டு தான் மேலே போகணும். அப்போது நம்ம மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரிக்குள்ளார இங்கே போயிடும் அப்படின்னு நினச்சோன்னா, அதான் 6ஆம் தேதி 3 நாளுக்குள்ளார இவ்வளோ தூரம் போயிடும் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து நம்ம ட்ரேடு வந்து அன்னைக்கு எடுத்து அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுற ட்ரேடு தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்றைக்கி எடுத்து அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறது தான். இந்த காமா, தீட்டா, வீகா அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கவும் தேவையில்லை. நம்ம ஆப்ஷன்ஸை ஹோல்ட் பண்ண போகிறதில்ல. அன்னன்னைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது எடுக்க போகிறோம், அன்னன்னைக்கே வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணிட போகிறோம். அப்போ நீங்கள் ப்ரைஸ் வந்து ஒரு அனுமானமாக இந்த இடத்துக்கு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் அவுட் ஆஃப் த மணி ரொம்ப தூரம் போனீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், இந்த மணிலே எடுத்திங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் ரவுண்ட் நம்பர் 99.50 அப்படின்னா ஒரு பெருசாக தெரியாதுங்க மனித மூளைக்கு. ஆனால் 100 அப்படிங்கும்போது 100னா பெரிய நம்பராக தெரியும். எப்பா 99.50 காசுன்னு சொன்னால் ஓகேங்கிற, 100னா என்ன இவ்வளோ விலையான்னு கேட்குற, அவ்வளோதாங்க. அந்த ரவுண்ட் நம்பர் தான். அதனால் இந்த ரவுண்ட் நம்பரை நிறைய பேர்த்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 48,000 காலுங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் 48,100 அதிக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதே 48,500 இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதை விட்டால் 49,000 காட்டுவாங்க இன்ட்ரெஸ்ட். இந்த ஆப்ஷன் செயின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குங்க, என்எஸ்சி சைட்டில் இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எதில் வந்து அதிகமான பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி ரவுண்ட் நம்பரில் மட்டும்தான் இருக்கும்.
சரி ட்ரேடிங்க்கு அது எதுனா உதவுமானா அப்படி ஒன்றும் பெருசாக உதவாதுங்க. நீங்கள் வந்து அக்கௌண்ட் சைஸ் வந்து ரொம்ப பெரிய அக்கௌண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மணியிலே எடுக்கலாம். ரொம்ப லிமிட்டடான அமௌண்ட்டு 10,000 வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து தள்ளி எடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க முதல்ல அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரே ஒரு லாட் மட்டும் போட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள். சும்மா ஜஸ்ட் லைக் தேட் ஒரு 200 300 வந்தாலே கூட புக் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா மெத்தடை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுங்கள். எதையுமே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நான் சொல்லித்தர மெத்தடை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 10 வருஷத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, 10 மாதமே போதும். ஏற்கனவே நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க, இதெல்லாம் கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரியும்னா சும்மா ஒரு 6 மாதத்தில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடலாம். நான் அது சொல்கிறேங்க, எப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ 1 ஹவரில் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க, ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டீங்க, சப்போர்ட்டை வரைஞ்சிட்டீங்க, ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மேலே போகும்னு முடிவு பண்ணிட்டீங்க. மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஓப்பன் ஆனோடனே என்ன ஆணுச்சு மார்க்கெட்டு? நம்ம என்ன நினச்சோம், சப்போர்ட்டுக்கு வந்துட்டு தான் மேலே போவான்னு நினச்சோம். பட் ஆனால் அவன் என்ன பண்ணான், ஒரே அடியாக மேலே போயிட்டான். பிகாஸ் ஆஃப் த ஜிடிபி ரிசல்ட்ஸ். நியூஸ் டயத்தில் மார்க்கெட்டு சம்மந்தம் இல்லாமல் ரியாக்ட் பண்ணோம். பட் ஆனால் 1 ஹவரில் நம்ம பண்ண அனலைஸுக்கு அகெயின்ஸ்டாக போயிருக்கு மார்க்கெட்டு. 1 ஹவரில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணதுனாலேயே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம செல் பண்ண போகிறதில்ல. நமக்கு மெத்தடு தான், நமக்கு மெத்தடு வந்ததுனா தான் நம்ம வந்து ட்ரேடு எடுப்போமே ஒழிய மெத்தடு இல்லைன்னா ட்ரேடு கிடையாது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, ப்ரீவியஸாக இந்த லெவலுக்கு வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போயிருக்கு. ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா? நான் வரையில, சும்மாவே காட்டுறேன். ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா? அப்போ 1-2 கன்ஃபர்மேஷனு மேலே போன மார்க்கெட்டு ஹையர் ஹை பண்ண முடியாமல் கீழே வந்து ட்ரெண்ட் லைனை 4வது தடவை டச் பண்ணோன்னே பிரேக் ஆகி கீழே போயிட்டானா? அப்போ இந்த ட்ரேடு எங்கே எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல். சரி, இங்கே ட்ரேட் எடுத்தோன்னா மேலே போய் ஏதாவது ஒரு பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் இன் லாஸ். உங்கள் லாஸு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், உங்களுடைய ரிஸ்க் இவ்வளோ தான். எல்லா கேண்டிலுமே வந்து மேலே இங்கே போயெலாம் க்ளோஸ் வைக்காது. என்றைக்கா ஒரு தடவை நடக்கும் அந்த மாதிரி, எல்லாமே அந்த மாதிரி நடக்காது. இந்த இடத்துல ஏன் பை பண்ண மாட்டீங்க? பிகாஸ் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ட்ரெண்டாகி மேலே வந்துட்டு இருக்குது, பிரேக் ஆச்சுன்னா கீழே போகும் அப்படின்னு. எவ்வளோ தூரம் போகும் அது தெரியாது. அது வந்து ப்ரீவியஸாக எதுனா சப்போர்ட் இங்கே இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அது தெரியும். இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கணும். 1 ஹவரில், வீக்லியில், மந்த்லியில் சப்போர்ட் இருக்குன்னா வேலை செய்யும். பட் ஆனால் 5 மினிட்ஸில் இம்மீடியட்டாக சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த லெவலில் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலே ஸ்விங்காகி போன மார்க்கெட்டு பிரேக் ஆகி கீழே வந்தது. கீழே வந்தோன்னே 1 ஹவரில் என்ன பார்த்தோம், கீழே வந்து சப்போர்ட் ஒரே இடத்துல எடுக்குது, மேலே போய் ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருந்தது. 5 மினிட்ஸில் என்ன நடக்குது, அப்படியே உல்ட்டா. மேலே ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது மார்க்கெட்டு, கீழே வந்து ட்ரெண்ட் ஆகுது. கீழே ட்ரெண்ட் ஆகுது தெரியுதுங்களா? லோ, அதுக்கும் கீழே ஒரு லோயர் லோ, அதுக்கும் கீழே ஒரு லோயர் லோ, அதுக்கும் கீழே ஒரு லோயர் லோ. நம்ம இதில் என்ன எதிர்பார்க்கலாம், மேலே போய் டச் பண்ணிச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ ட்ரேடு எப்படி வந்து இதை வந்து நம்ம எடுக்கலாம், இதுக்கு இந்த பாட்டை மறந்துடுங்க, அது இல்லைன்னு நினச்சிக்கோங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, மேலே போச்சு, கீழே வந்தது. இந்த இடத்துல பை பண்ணலாமா? தாராளமாக பை பண்ணலாம். ஏன்? ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிற ஏரியா. மார்க்கெட் மேலே போய் கீழே வருது. கீழே வருதுங்கும்போது இந்த இடத்துல பை. ஏதாவது ஒரு கேண்டிலோடைய பாடி கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட்டு. டார்கெட் எங்கே வரைக்கும் வச்சுக்கலாம், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்போவுமே வந்து நல்ல டார்கெட்டுங்க. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதோடைய டார்கெட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து டார்கெட். டார்கெட் போச்சா? போகலை.
அங்கேருந்து என்ன பண்ணுச்சு, கடன்னு கீழே வந்துட்டான். இது என்ன லெவலு, 120. இது என்ன லெவலு, 500. கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் இந்த லெவல்லேருந்து இங்கே ஃபியூச்சர் மார்க்கெட்டில் போயிருக்கிறான். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான், திரும்பவும் வந்து அதே இடத்துக்கு வந்தவன் இந்த இடத்த கொஞ்சம் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான். ஏன், மார்க்கெட்டு கீழே ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆச்சுன்னா சப்போர்ட்டில் வேலை செய்யாது, கொஞ்சம் கீழே போய் தான் வருவான். கொஞ்சம் கீழே போயிட்டு வந்துட்டான். இப்போ இது வந்து சப்போர்ட்டு, கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே போயிட்டான். இது சப்போர்ட்டு, இங்கேருந்து கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே போயிட்டான். அதே மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே போயிட்டான். ஏன்னா மேலே ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது, கீழே வந்து ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ட்ரேடை நம்ம எடுத்துருக்க முடியுமா? நல்லா தெரியும் கீழேருந்து மேலே தான் போகிறான், ட்ரெண்டாக போகுது அப்படின்னு. பட் ஆனால் மேலே போய் கீழே நம்மளுக்கு என்ன ஆகணும், இந்த லெவலுக்கே வரணும். வந்தால் தான் ட்ரேடு, வரலையா ட்ரேடு இல்லை, அவ்வளோதான். அன்றைக்கி ட்ரேடு இல்லை நம்மளுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். எப்போவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திரும்பவும் இவ்வளோ தூரம் போன ப்ரைஸு திரும்பவும் எங்கே வரணும், இங்கேயே வரணும். வந்தான்னா பை பண்ணால் எது டார்கெட்டு, இதுதான் டார்கெட்டு. இல்லைனா ப்ரீவியஸ் லெவல் டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட். பாதி வெளியே ஒரு 60% புக் பண்ணிவிட்டு 40% ஃப்ளோட்டிங்கில் விட்டுற வேண்டியதான். டிபி வந்து ப்ராஃபிட்டில் போட்டு வந்து ஹிட் பண்ணிட்டு போகிறான். மேலே போனான்னா இங்கே டார்கெட், ஃபுல் டார்கெட்டையும் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். பட் ஆனால் தேர்ஸ்டே கடைசி எக்ஸ்பைரி வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரி வந்து கடைசி எக்ஸ்பைரி இதுதான். இந்த வருஷம் பிப்ரவரியோடைய எக்ஸ்பைரி தான் லாஸ்ட் எக்ஸ்பைரி. இதுக்கப்புறம் புதன்கிழமைக்கு எக்ஸ்பைரி 6ஆம் தேதி. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணால் லோயர் ஹை, மேலே பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை பண்ணிக்கிட்டு மேலே போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு இங்கே எங்கேயா சான்ஸ் இருந்ததா, இல்லவே இல்லை. அப்போ இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். மேலே பிரேக் ஆகி போகிற மாதிரி போயிட்டு எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய ப்ரீமியமும் டக்குன்னு ஷூட் ஆச்சு. நான் என்ன நினச்சேன், இந்த பேட்டர்னை வந்து பேட்டர்ன் பிரேக் பண்ணோம்லங்க, 2 தடவை டச் ஆச்சு, 3ஆவது தடவை வராமலேயே கீழே போயிடுச்சு, 4ஆவது தடவை வரும்போது பிரேக் ஆகணும். சரி, இது பிரேக் ஆகி மேலே போயிடும் போல், இந்த எக்ஸ்பைரி வந்து லாஸ்ட் எக்ஸ்பைரி மாதிரியே சரியாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க டயத்தில் மார்க்கெட் அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்துச்சு. கீழே எங்கே வந்தால் பாருங்கள், எக்ஸாக்டாக அதே லெவலுக்கு வந்திருப்பான் பாருங்கள். பெருசு பண்ணி காட்டுறேன், எக்ஸாக்ட் லெவல். ப்ரீவியஸ் சப்போர்ட்டு மேலே போச்சு, கீழே வந்தது, அங்கேயே சப்போர்ட் எடுத்தது, திரும்ப மேலே போச்சு, கீழே வந்தது, திரும்ப அதே இடத்துல சப்போர்ட். ஒருவேளை இங்கே பை பண்ணியிருந்தால் என்ன இருக்கும், 46,400 ப்ரைஸ் எங்கே கொண்டு போய் முடித்தான், 46,600, 200 பாயிண்ட். ஆனால் பை எங்கே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க்கு. ஏன், இது வந்து ரெசிஸ்டன்ஸ், ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஒருவேளை இங்கேருந்து கீழே வந்தால் எங்கே வருவான், இந்த ட்ரெண்ட் லைனுக்கே வந்துடுவான். அப்போ ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் என்ன பண்ணும், சப்போர்ட் இங்கே தான் இருக்குது, இங்கே சப்போர்ட் எடுக்க போயிடுவான். அதனால் இங்கே என்ன தான் நம்மளுக்கு மெத்தட் காமிச்சாலும் இங்கே வந்து நம்மளால் பை பண்ண முடியாது. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போய் பை கிடையவே கிடையாது. செல் வேணால் உண்டு, பை கிடையாது. அப்போ ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம என்ன இந்த ஐடியாவை நம்ம மைண்டில் வச்சுட்டு ஃப்ரைடே அன்றைக்கி 1 ஹவரில் சப்போர்ட்டுக்கு வருவான், 5 மினிட்ஸ்லேயும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு திரும்ப வந்து கீழே இவ்வளோ தூரம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்ட வந்துடுவான். அப்போ ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட்டுக்கு வந்துடுவான்னு தான் நம்ம நினச்சிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் பிரேக் ஆகி ஓப்பன் ஆகுது. ஸோ இன்னொரு விஷயம், மார்க்கெட்டை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரீவியஸ் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சிடணுங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, அடுத்தது இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் பக்கத்தில் இருந்ததுன்னா அதையும் மார்க் பண்ணி வச்சிடணும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஓப்பன் ஆகி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது வந்து இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், மறந்துடுவோம். இந்த இடத்துல போய்ட்டு ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கோம், எதுக்காக ரெசிஸ்ட் ஆகுதுன்னு தெரியாது. அப்புறம் இந்த இடத்துல போய் நம்ம பை பண்ணுவோம், அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போகும். அப்புறமா நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிடுங்க. ஸோ மார்க் பண்ண இடத்துல ஃபஸ்ட்டு இதே வந்து பிரேக் ஆகி ஓப்பன் ஆகிட்டான். அதனால் இதுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஓப்பன் ஆனதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே தாங்க இருக்குது. இதை கொஞ்சம் கூட மதிக்கலை, அப்படியே பிரேக் பண்ணி மேலே போயிட்டான்.
அப்போ இதை பிரேக் பண்ணி மேலே போனவன் அடுத்து இங்கே மதிச்சிருக்கானா? ஓரளவுக்கு மதிச்சிருக்கான். இங்கே வந்தோன்னா கொஞ்சம் ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கிறான். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன கான்செப்ட்டு? கீழே வந்து மேலே போகணும். நல்லா இப்படி கீழே வந்து மேலே போச்சுன்னா இங்கே பாருங்கள், இங்கே காமிச்சோம்ல, மேலே போய் கீழே வந்தால் பை. இந்த மாதிரி நடந்துருக்கணுங்க. இதுதான் ஒன் ஆஃப் த என்ட்ரி மெத்தட். வந்து இதுதான் ஒன் ஆஃப் த என்ட்ரி மெத்தட். ஈக்குவல் லோ, ஃபெயில்டு லோ, ஈக்குவல் லோ, விக்கு மட்டும் கீழே போய்ட்டு பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்சைட். அந்த 3 மெத்தட் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்த உடனே பாடி ஆஃப் த கேண்டில் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட்டுங்க. ஒருவேளை உங்கள் ரிஸ்க்கு வந்து கீழே வந்து க்ளோஸ் பண்ணுச்சுன்னா இவ்வளோ தான் உங்கள் ரிஸ்க்கு. உங்களுடைய ரிவார்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே போயிடுச்சு. ரிஸ்க் இஸ் கோயிங் டு பி ஒரு 50 பாயிண்ட்ஸ் இன் ஃபியூச்சர். ரிவார்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 ப்ளஸ் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ட்ரேடே இல்லாத நாளும் இருக்கும். கையை கட்டிட்டு கம்முன்னு இருக்கணும். நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடாது. இல்லை ட்ரேடு எடுத்தே ஆகணும், எனக்கு கையெல்லாம் நடுங்கும் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணிடுவீங்க. மவுஸுக்கு அனலைஸ் பண்ணும்போது மவுஸுக்கு போன கை, ட்ரேடு பண்ணும்போது கையை கட்டிக்கிட்டு கம்முன்னு வந்து இருக்கணும். மெத்தடு வந்ததுன்னா எடுக்கணும், மெத்தடு வரலன்னா ஜாலி, என் கேபிட்டல் அப்படியே இருக்குதுன்னு நினச்சிட்டு போயிடணும். இல்லை அதையும் தாண்டி நான் ட்ரேடு எடுப்பேன், இது பாருங்கள் இங்கே ஒரு மெத்தட், நீங்களே வம்படியாக வந்து ட்ரேடு எடுக்கக்கூடாது. இது பாருங்கள் இது மேலே போயிட்டு இப்படி வந்து இங்கே வந்துருக்குது பாருங்கள் அப்படின்னு நமக்கே வந்து பாடம் நடத்துவாங்க. இது பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி போயிட்டு இப்படி வந்துருக்குது பாருங்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல, எப்பா நான் இதை சொல்லலை, நல்லா இப்படி போய் இப்படி வரணும். அதான் உங்களை தான் காட்டுறேன் பாருங்கள், இப்படி போய் இப்படி வரணும், அப்போ தான் ட்ரேடு. அதை விட்டுட்டு இதுக்குள்ளார வந்துட்டு இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே போயிட்டு இப்படி வந்து இங்கே வந்துருக்கு. இல்லை ட்ரேடு நான் இந்த இடத்துல எடுத்தேன் ஃபெயில் ஆகிடுச்சுங்க. தயவுசெய்து அந்த காமெடி பண்ணாதீங்க. நல்லா போச்சுன்னா கீழே வந்ததுன்னா, இப்போ பாருங்கள் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போச்சா, நேராக கீழே வருதுங்க, இந்த இடத்துக்கு வருது. பை பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்? மார்க்கெட் நல்லா மேலே போய் கீழே வந்திருக்குது. இந்த இடத்த பிரேக் ஆகி மேலே போனதுனால இன்னும் மேலே புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எடுக்கலாம். ஆனால் இது வந்து 100% அப்படின்னா 100%லாம் கிடையாது. இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும். அதுக்கு தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். அதில் எனக்கு கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்குங்க. ஒரே விஷயத்தை எல்லா வீடியோலையும் சொல்ல முடியாதுல்ல, அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ப்ளஸ் இங்கே வாங்க, இது வந்து ரெசிஸ்ட் ஆகிடுச்சு, கீழே வந்தது. ஆனால் கீழே வர முடியாமல் இங்கேயே கன்சல்டேட் பண்ணிட்டு இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ மேலே போகிறவன் நம்மளுக்கு வந்து சான்ஸே கொடுக்கல, உள்ளே வந்து நம்மளை இன்றைக்கி அலோவ் பண்ணவே இல்லை. எங்கே வந்துட்டான்? ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டான். 1 hour ட்ரெண்ட் லைன் தோ இங்கே தான் இருக்குது. இப்போ இன்னொன்று மைண்டில் ஓடும், இங்கே வரைக்கும் வந்துட்டான், இவ்வளோ தான் இருக்குது, இங்கே கண்டிப்பாக போயிடுவான், அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பை ஒன்று பண்ணுவோம். நீங்கள் பை பண்ண உடனே மார்க்கெட் கீழே வரும். இப்படி ஒரு ரெட் கேனில் போட்டோன்னா நீங்கள் பயந்துருவீங்க, இன்னும் கொஞ்சம் கீழே போனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல பையே எடுக்காதீங்க. நீங்கள் பையை எடுக்க வேண்டியதெல்லாம் திரும்பவும் வந்து கீழே வரும்போது ஏதோ ஒரு சப்போர்ட் லெவலில் பிடிச்சிக்குவோங்க, அங்கே நீங்கள் பை எடுங்க. அப்போ உங்களுக்கு க்ளோசிங்கு வந்து கிளியராக தெரியும். கொஞ்சம் கீழே க்ளோஸ் பண்ணால் கூட எக்ஸிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். லாஸு சின்ன லாஸ் நீங்கள் எடுக்கும்போது 2-3 லாஸ் தொடர்ந்து எடுத்தால் கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அதே சமயம் இங்கே பை பண்ணிங்கனாலும் ஸ்டாப் லாஸ் இங்கே தான், இங்கே பை பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் இது தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இங்கேயே பை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் அங்கேயே வச்சுக்கோங்க. கீழே வந்ததுன்னா எக்ஸிட்டு, மேலே பை பண்ணி கீழே ஸ்டாப் லாஸ் போடவே போடாதீங்க. அப்புறம் இங்கே ட்ரெண்ட் லைனுக்கு போயிடும்ல, நமக்கு தான் தெரியும்ல, பக்கத்தில் இது வரைக்கும் போய்டும்ல, இங்கே வந்து பை பண்ணுறது. அங்கே போக மாட்டான், இங்கேயே நின்றுவான், இல்லைனா இங்கேருந்து கீழே வருவான், பயந்துட்டு லாஸை புக் பண்ணுறது. ட்ரேடே கிடையாதுங்க. நேற்று வந்து ட்ரேடே கிடையாது, ஃப்ரைடே நோ ட்ரேட். ஆனால் நம்ம யோசித்த மாதிரி கீழே இப்படி வந்திருந்தோன்னா ட்ரேடு கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி வச்சுருப்போம், ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்தாலே நம்ம ட்ரேடு வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. அது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மேலே போயிட்டான். நோ ட்ரேட்ஸ் ஃபார் ஃப்ரைடே. சரி, இப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க. 47,000 கால் அதான் எடுத்து வச்சுருக்கேனா? இல்லை, 47,500 கால் ஏதோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த கால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்துருவோங்களா? 47,500 கால்
6வது மார்ச் மாதம் 6ஆம் தேதி எக்ஸ்பைரியோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு 1 ஹவர், அதுலேயும் 1 ஹவர் அனாலிசிஸ். 1 ஹவரில் என்ன பண்ணியிருக்கான், மேலே போனவன் கீழே வந்து அங்கேயே சப்போர்ட்டு. இது என்ன லெவலு, 350 ரூபா, மேலே 500 ரூபா, திரும்ப 350, மேலே 700 ரூபா, திரும்பவும் 350, மேலே 600 ரூபா. இது ஏன் இந்த 350 சொல்கிறேன்னா, இது நல்லா அப்போ தான் ரெஜிஸ்டர் ஆகும் உங்களுக்கு. 350க்கு வந்தால் மேலே போகிறான். எத்தனை தடவை 350க்கு வந்தாலும் நீங்கள் யூஆர் கோயிங் டு பை. 400ல் வாங்குவீங்களா, மாட்டீங்க. 500ல் வாங்குவீங்களா, மாட்டீங்க. 600ல் வாங்கி இங்கே 350 ஸ்டாப் லாஸ் போடுவீங்களா, தேவையே இல்லை. 350 எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்து வந்தால் மட்டும் பை பண்ணால் போதும். இப்போ புரியுதுங்களா? ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த மணிக்குள்ளேயும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டார்கெட்டை வச்சுருப்பீங்களா, அந்த டார்கெட்டில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்ட் நம்பர் 47,000, 47,500 எல்லாம் நம்ம சக ட்ரேடர்ஸ் வந்து எதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கங்கிறத கணிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த இது டிரைவிங் மாதிரிங்க. புதுசாக ஓட்டுறவங்க ஸ்டேரிங்கை பிடிக்கணும், கியர் இது பண்ணணும், ஹார்ன் அடிக்கணும், கண்ணாடி பார்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு அதுதான் ஓடிட்டு இருக்கோம் அவங்க மைண்டில். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா முன்னாடி என்ன வருது, பிரேக் அடிக்கணும், ஏதோ மாடு வர்ற மாதிரி இருக்குது அப்படி. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா முன்னாடி போகிற கார் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அதுக்கு முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குது, இவன் மிரரில் போய் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருப்போம். முன்னாடி வண்டியே இல்லையே, இவன் ஏன் பிரேக் அடிக்கிறான், இவன் ஓட்டுறதே சரியில்லையே, இவனை சைடு வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கில்டாக ஓட்டுறவங்க அந்த மாதிரி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி மற்ற ட்ரேடர் என்ன நினைப்பாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட், என்ன நியூஸ்லாம் வருது. ஸோ இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தது, பிரேக் ஆகி கீழே வந்துச்சு. எங்கே வரைக்கும் வருவான் நம்ம எதிர்பார்ப்போம், நம்ம இந்த லெவல் 120 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கணுன்ட்டு. சப்போர்ட் எடுத்தானா, எடுக்கலை. அதுக்கு கீழே எங்கே வந்தான், இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான். சரி, ஓகே. இப்போது என்ன நடக்கும், ஒருவேளை கீழேயே போகலாம், அப்படி இல்லை மேலே வந்தான்னா 350 சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்கிறான். 350 இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி கீழே போயிருக்கிறான். திரும்ப மேலே வந்தால் எங்கே வருவான், 350 தான் வருவான். அப்போது நமக்கு இது ஒரு ஐடியா, இது ட்ரேடு கிடையாது, ஐடியா. கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போங்க. ஸோ அந்த 350லேருந்து ரெசிஸ்ட் ஆகி கீழே வரும்போது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். நல்லா பாருங்கள். இப்போ இது ஒரு லெவலுங்க, 198, 200ன்னு வச்சுங்க. சரி, இங்கே ஆரம்பிச்சிருக்கான், இங்கே தானே ஆரம்பிச்சிருக்கான், இதுலேருந்தே பார்ப்போம். மேலே போன ப்ரைஸு கீழே வந்ததுங்க. இது என்ன ரேஞ்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 213, 210 ரவுண்ட் நம்பராகவே பேசுவோம். 210 கிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேலே போய் இப்படி கீழே வந்ததுன்னா பை பண்ணால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை மேலே போகும் அப்படின்னு. நல்லா பார்த்துங்க, ஃப்யூச்சர் சார்ட்டை நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுற வரைக்கும் தான் ஃப்யூச்சர் சார்ட்டு. அங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை, பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதில் நடக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்க, இந்த மணி எந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ட்ரேடாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்து எடுக்கும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் 57,000 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிங்கன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. ஆளே இல்லாத இடத்துல நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. அதனால் எல்லோரும் இருக்கிற இடம் 47,500, அங்கே தான் வியாபாரம் பண்ண முடியும். அங்கே தான் சப்போர்ட்டு வரும், அங்கே தான் ரெசிஸ்டன்ஸுக்கு வரும், நல்லா இருக்கும், வால்யூம் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்குறோம். சரி, ஓகே. சரி, திரும்ப கான்செப்ட் இது என்ன சொன்னோம், 210க்கு வந்தோன்னா மேலே போகணும் எதிர்பார்த்தான். என்னாச்சு, ப்ரைஸு பாடி ஆஃப் த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுது. 214ங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து பை எடுத்திருப்பீங்க. ஜீரோதாவில் நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அழகாக கொண்டுட்டு வந்து இந்த எட்ஜில் கொண்டுட்டு வந்து இப்படி வச்சு விட்டு பை பண்ணி விட்டுறலாம். அந்த இடத்துக்கு வரும்போது தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, இது ஒரு சௌரியம் பண்ணி கொடுத்துருக்குறான். நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த எட்ஜு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் கொண்டுட்டு வந்து வச்சுருங்க ட்ரேடை.
வச்சு பையின்னு போட்டு விட்ருங்க, வேலை முடிஞ்சுது. அப்போது இது வேறு கிளிக் பண்ணால் அங்கே போயிடுது. அப்போது என்ன பண்ணுவீங்க, இந்த எட்ஜில் கொண்டு வந்து வச்சுட்டு பையின்னு போட்டு விட்டுட்டீங்க. ஆனால் என்ன பண்ணால் கொஞ்சம் கீழே போனான், 214லேருந்து 209, ஒரு 5 பாயிண்ட்டு கீழே போயிட்டான். க்ளோஸ் பண்ணிடலாமா? அங்கேயே க்ளோஸ் வச்சுருக்கிறான் பாருங்கள். பாடி கொஞ்சம் கீழே வந்து இப்படி க்ளோஸ் வச்சா ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் கீழே வந்து க்ளோஸ் பண்ணான்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பட் ஆனால் அங்கனக்குள்ளாரே க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா ஹோல்ட் பண்ணலாம், இல்லை பயமாக இருந்தால் எக்ஸிட் பண்ணிடுங்க. இல்லைங்க மெத்தடை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேங்க, அதனால் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுறேங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், எக்ஸிட் பண்ணிடுங்க. 214 எடுக்கிறீங்க, 212 க்ளோஸ் வைக்கிறான். 2 பாயிண்ட்டு தாங்காது, எனக்கு பயமாக இருக்குது, மேலேருந்து கீழே அப்படியே பெருசாக விழுந்துட்டு வர்றான், நான் வந்து எடுக்க மாட்டேன். ஓகே ரைட், க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப வந்து ப்ரைஸ் எங்கே வந்தது, இங்கே வந்தது, மேலே போய் கீழே வந்தது, இங்கே வந்துதா, வரல. திரும்ப இன்னும் கொஞ்சம் மேலே போய் ஹையர் ஹை வச்சுட்டு என்ன பண்ணுறான், திரும்ப வந்து கீழே வந்தவன் இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வர்றான். பை எடுப்பீங்களா? கண்டிப்பாக அந்த அந்த பை ஆப்ஷனை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து போட்டு விட்டுட்டு கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தால் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு மேலே ஒரு 200ன்னு வச்சுங்க, முன்னாடியே ஒரு 199 பை. ஏன்னா சில டைம் என்ன பண்ணுவான், இவ்வளோ தூரம் வருவான், எக்ஸிக்யூட் ஆகாமல் மேலே போயிடுவான். 200னா அப்படியே எட்ஜில் வச்சுக்கணும். ஓகே தானே, நீங்கள் இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு இங்கே தான் பை பண்ணுறீங்க, இங்கேயே ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது எங்கேயா ஒரு இடத்துல பார்த்துட்டு சொல்கிறேன், சரியா? ஸ்டாப் லாஸு போடக்கூடாது, மைண்டில் இருக்கிறதோட சரி. இது என்னது, 200லேருந்து எங்கே போயிருக்கிறான், 283. இவ்வளோ தூரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? வெயிட் பண்ண பயமாக இருந்தால் இந்த இடம் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுங்க. 245 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 60% க்ளோஸ் பண்ணுங்கள், 40% ஃப்ளோட்டிங்கில் விட்டுருங்க. கீழே வந்தால் பார்த்தீங்களா, க்ளோஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க ஃப்ளோட்டிங்கில். உங்கள் டிபி வந்து இங்கே வச்சுருங்க, கொஞ்சம் மேலே ப்ராஃபிட்டில் கிடைச்சா 5-10, இல்லைன்னா 500. ஏற்கனவே நீங்கள் தான் 60% ப்ராஃபிட் பண்ணிட்டீங்களே, ஆக மொத்தம் நீங்கள் ப்ராஃபிட்டு 40% மட்டும் ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. எதுக்கு, உங்கள் டார்கெட் இது, இந்த இடத்துக்கு போச்சுன்னா க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டில் இருங்க. அப்புறம் நீங்கள் ட்ரேடு எடுக்கிறது தான் விக்கில், க்ளோஸ் பண்ணுறது பாடியில். டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுறது பாடியில், விக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை அங்கே போயிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, விக்குக்கு வெயிட் பண்ணாதீங்க. எப்போவுமே பாடியிலேயே ப்ராஃபிட்டு க்ளோஸு. எது இப்போ பாடின்னு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள், இந்த இடம் பாடி ஆஃப் த கேண்டில், விக் ஆஃப் த கேண்டிலில் என்ட்ரி எடுக்கணுன்னா எட்ஜு ப்ராஃபிட்டை புக் பண்ணணுன்னா கொஞ்சம் பிஃபோராகவே. ஏன்னா சில டைம் வந்து ஏமாற்றிடுவான், இவ்வளோ தூரம் போக மாட்டான். பாருங்கள் எவ்வளோ கிட்டாக வந்துருக்கிறான் பாருங்கள், ஹிட் ஆகாது. எங்கே வந்துட்டான் பாருங்கள், திரும்ப சப்போர்ட்டுக்கே வந்துட்டான் பாருங்கள். அதனால் எக்ஸிட் அட் த பாடி, என்ட்ரி அட் த விக்கு, எட்ஜில் தான். அப்போது இதை தாங்க சொல்கிறேன் நான். திரும்ப அடுத்த ட்ரேடு எங்கே, நம்ம எப்படியோ செல் ட்ரேடு எடுக்க மாட்டோம். ஒரு 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து செல் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்யூச்சர்லேயே பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. என்ன பண்ணியிருக்கான், திரும்ப 200க்கு வந்தோன்னா ஷார்ப்பாக ரிஜெக்ட் ஆகி போயிருக்கான் பாருங்கள், தொட்டோன்னா போயிருக்கான் பாருங்கள். 215க்கு போயிட்டான், 200லேருந்து 15 பாயிண்ட்டு மேலே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கிறான், 225 பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்துருக்கிறான். இப்போ உங்களுக்கு புதுசாக லெவல் எது, உங்கள் புது லெவல் வந்து இதுதான். ஏன்னா இந்த கேண்டலுடைய விக்கு தான் இந்த ரேஞ்சிலேயே வந்து லோவஸ்ட்டு ரேஞ்சு. எங்கே க்ளோஸ் வச்சுருக்கிறான், அங்கேயே க்ளோஸ் வச்சுருக்கான், ஒரே ஒரு பாயிண்ட் தான். அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணனா, திரும்பவும் வந்து எங்கே போயிருக்கான், இங்கே வரைக்கும் போயிட்டான். எங்கே, 30 பாயிண்ட்டு மேலே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கிறான், 50 பாயிண்ட்டு மேலே போயிருக்கிறான்.
ஃபஸ்ட்டு 200லேருந்து 300, சாரி 200லேருந்து 280, 80 பாயிண்ட்டு. ரெண்டாவது 50 பாயிண்ட். நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே கூட க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லைனா இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். நீங்கள் இது நடந்ததுனால நான் இங்கே வந்து ப்ராஃபிட் வந்ததுன்னு சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே வரைக்கும் போவான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நினைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் டிபியை கொண்டு வந்து மேலே இந்த இடத்துல போட்டுறணும். ஸ்டாப் லாஸ் இல்லை, டிபி. ஒரு வேளை வந்துட்டு உங்கள் சாரி அந்த ஸ்டாப் லாஸை மேலே இழுத்து ப்ராஃபிட்டில் வச்சிடணும். டிபி வந்து இங்கே டேக் ப்ராஃபிட் இங்கே, ஸ்டாப் லாஸ் வந்து மேலே. ஏன் இவ்வளோ ப்ராஃபிட் வந்ததை பார்த்துட்டு நம்ம லாஸில் போய் புக் பண்ண முடியாது. ஒரு வேளை இங்கே வந்து ஹிட் பண்ணானா ஹிட் பண்ணிக்கிட்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். சரிங்க, திரும்பவும் வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டு கீழே வந்தது. நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுவீங்களா? அதே அந்த கார் ஓட்டுற டெக்னிக் தான். பிகினராக இருந்தால் கண்டிப்பாக பையை எடுப்பீங்க. முன்னாடி போகிற காரு என்ன மாதிரி ஓட்டுறான், அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட்டணும்னு நினைக்கிறவங்க யோசிப்பீங்க. அந்த முன்னாடி போகிறதுக்கும் முன்னாடி ஒரு மாடு ஒன்று குறுக்க வருது, அவன் அதனால் பிரேக் அடிப்பான், அதுக்கு முன்னாடியே நம்ம பிரேக் அடிக்கலான்னு யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் டேலண்ட்டாக வண்டி ஓட்டுறவங்க எடுக்க மாட்டாங்க. என்னது இங்கே ஹையர் ஹை, இங்கே என்ன பண்ணா ஹையர் ஹை பண்ணால் தான் இங்கே வந்து சப்போர்ட்டில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே போனால் தான். அங்கே போகாமலே கீழே வர்றான்னா செல்லர்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் டு புஷ் த மார்க்கெட். அப்போ என்ன நடக்கும்? கீழே போயிட்டோம். சரிங்க, நீங்கள் வந்து பிகினர் தான், நான் சொல்கிற மாதிரி கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல பை பண்ணுவீங்க. எக்ஸாக்டாக இந்த லெவல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 192. 192 நீங்கள் பை பண்ண உடனே உங்கள் பை எக்ஸிக்யூட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட் இங்கே இருக்கும்போதே நீங்கள் வந்து பையை கொண்டு வந்து இந்த கேண்டில் பாட்டமில் கொண்டு வந்து போட்டுருவீங்க. 192 எக்ஸிக்யூட்டும் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆனோடனே என்னாச்சு, மார்க்கெட்டு 170 வரைக்கும் வந்துட்டு 175 க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு 15-20 பாயிண்ட்டு லாஸ். கட்டாயமாக புக் பண்ணிடணும். இங்கேருந்து அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணுவேன், மேலே வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணுவேன், கொஞ்சம் தானே இது வந்துடும், மேலே வந்துடும், அந்த கதையே கிடையாதுங்க. The moment it closes, exit the trade. ஈவன் அந்த மார்க்கெட் வந்து மேலே தான் வந்தது, அதுக்கப்புறம் மேலே வந்துருச்சு, ஐயோ வச்சுருந்தோன்னா பரவாயில்லையே, அந்த கதையே கிடையாது. சாக்கு போக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்க, இங்கே வந்தது புக் பண்ணிட்டீங்க, அடுத்த ட்ரேடு பார்த்துக்கலாம். அதான் ஏற்கனவே இங்கே புக் பண்ணிட்டீங்களே, 80 பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு, 50 பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு. இங்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. இதுதான் முதல் ட்ரேடே லாஸ் புக் பண்ணுறதா? பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சு. அப்போ அடுத்து எப்போ ட்ரேடு, அடுத்து எப்போ வந்து சப்போர்ட்டுக்கு ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஒருவேளை சப்போர்ட்டே இல்லைன்னா கம்முன்னு வேடிக்கை தான் பார்க்கணும். எதுக்கு வேடிக்கை? மேலே போய் கீழே வந்ததுன்னா. இப்படி மேலே போன மார்க்கெட்டு ஷார்ப்பாக இங்கேயே வந்துருந்ததுன்னா பை பண்ணியிருந்திருப்போம். இந்த கன்சால்டேட் பண்ணுறான் பார்த்தீங்களா, பண்ணனாலே ஏமாற்றிடுவான், கீழே வந்தானா போயிடுவான். இப்போ இந்த மாதிரி மேலே போச்சு பார்த்தீங்களா, ஷார்ப்பாக இந்த இடத்துல இப்படி வந்து கீழே இறங்கியிருக்கும். இறங்குதுன்னா பை பண்ணிங்கன்னா போயிடும். இங்கே என்ன பண்ணுறான், ஹையர் லோ பண்ணுறான் பாருங்கள். என்ன பண்ணால் மேலே போவான், ஹையர் ஹை பண்ணால் தான் மேலே போவான். இது பாருங்கள், லோயர் லோ. மேலே போவானா? போகவே மாட்டான். இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் போவான், அது வரைக்கும் போக மாட்டான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி மேலே போய் கீழே வந்ததுன்னா இந்த வால்யூம் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் இருக்கிற வால்யூமோட இங்கே வால்யூம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். ஒருவேளை நீங்கள் வேறு எங்கேயா ட்ரை பண்ணால் இது பாருங்கள், இது வந்து மேலே போச்சு கீழே வந்தது, இந்த இடத்துல நான் வந்து பை பண்ணிட்டேன் 71, ஏன்னா நல்ல வால்யூம் இருக்குது, மேலே போகணும்னு எதிர்பார்த்தேன், ரைட்டு ஓகே எல்லாம் ஓகே, 71 பை பண்ணிங்க. கீழே வந்து 67 வந்து பாடி க்ளோஸ் வச்சுது, எக்ஸிட். எவ்வளோ, 4 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டு, அவ்வளோதான். உங்கள் ரிஸ்க்கு 4, 5, 10, 15, 20 மேக்ஸிமம், அவ்வளோதான். ரிவார்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50, 80, 100, 200, 400, 500 அந்த மாதிரி போயிடும்.
அப்போ இது என்ன பண்ணியிருக்கிறான், ஃபஸ்ட்டு திரும்ப வந்து இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறானா, கன்சால்டேட் பண்ணாலே ஏமாற்றுவான். வால்யூம் இருக்கணும் இந்த மாதிரி. அப்போ வால்யூம் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, இந்த விக்கில் வந்தால் ட்ரேடு, இதில் ட்ரேடு கிடையாது. ஏன்னா இந்த விக்குக்கு வந்தால் தான், லாஸ்ட் எட்ஜுக்கு வந்தால் தான் ட்ரேடு. எட்ஜுக்கு வந்ததுங்களா, வந்தால் ட்ரேடு. இது என்ன ரேஞ்சு, 60. 60லேருந்து எங்கே போனோம், ப்ரீவியஸ் லெவல் 80. இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரேடு இவ்வளோ தான் நடந்திருக்கு. என்றைக்கு, புதன்கிழமை. வியாழக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பைரி அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது பிரேக் அவுட் ஆகி ஃபியூச்சர் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா. இவனும் வந்து இங்கேருந்து மேலே போயிட்டான். இந்த ட்ரேடு எடுக்க முடியாது நம்மளால், வாய்ப்பே கிடையாது. நான் வேணால் சொல்லலாம், இப்போ சொல்லும் போது சொல்லலாம், பாருங்கள் இது பாருங்கள் சப்போர்ட் பாருங்கள், சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா மேலே போச்சு பாருங்கள், 1000 பாயிண்ட் வந்தது பாருங்கள். வீடியோவில் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ரியலாக வந்து வேலை செய்யாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு சக்கு புக்கு மேலே கீழே போயிருமா, அதில் நீங்கள் பை பண்ணுவீங்களா, அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு கேண்டலில் பையே பண்ண தேவையில்லை. அப்போ இந்த ட்ரேடு எங்கே எடுத்துருக்கலாம், ஒரு வேளை திரும்பவும் மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்டுக்கே வந்ததுனா தான் ட்ரேடு 50-55 நீங்கள் வாங்கியிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துலனாச்சும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்குறானான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கொடுக்கவே இல்லை. நேராக மேலே போயிட்டான். எங்கே போனால், நம்ம பழைய 350 ரேஞ்சுக்கே போயிட்டான். 350 போனால் என்ன ஆவான், ரெசிஸ்ட் ஆவான். 350 போனால் அங்கேயே ஆசிலேட் பண்ணிட்டு முடிச்சிட்டான் கதையை. இதில் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகுது பாருங்கள் மார்க்கெட்டு. நீங்கள் தானே சொன்னீங்க ட்ரெண்ட் லைன் வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு. பை பண்ணலாம், அதான் அது வந்து எப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை வேணால் பண்ணலாம். ட்ரெண்ட் லைனு ஒரு 2 பாயிண்ட்டு கிடச்சி திரும்ப இப்படி ஹையர் பண்ணிகிட்டு இருக்கானா, திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கு எப்போ வரோன்னா அப்போலாம் பை பண்ணிங்கன்னா மேலே போவாங்கிறது கான்செப்ட்டு. அதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும் பை பண்ணுறதுக்கு. தெம்பு எப்படி வரும், அக்கௌண்ட்டில் காசு நிறையா இருந்தால் வரும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வரும். ஏன்னா அந்த மொமெண்ட்டை நீங்கள் ஒரு பை ட்ரேடு, ஒரு ட்ரேடுக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே அப்படியே ஏதோ வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஐயோ ப்ராஃபிட் வருமா, ஒரு 100 ரூபா ப்ராஃபிட்டை பார்த்தோன்னே 100 ரூபா வந்துச்சு. அந்த மாதிரிலாம் ட்ரேடு எடுக்கவே வேணாம். உங்களுக்கு வந்ததுன்னா எடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அவன் எங்கேயோ போயிட்டு போகிறான், ட்ரேடே இல்லை. அப்போ கால் ஆப்ஷன் எப்படி இருக்குது, புட் ஆப்ஷன் எப்படி இருக்குது அதை பார்த்துருவோமா. புட் ஆப்ஷன் என்ன எடுத்துருக்கோம், அப்போ அதே 47,000 புட் ஆப்ஷன் இந்த மணிலேயே எடுத்தாச்சு, காலையிலேயே எடுத்தாச்சு. புட் ஆப்ஷனில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மார்க்கெட் வந்து என்ன நடந்துருக்குது ப்ரீவியஸாக, எது ரெசிஸ்டன்ஸு எது சப்போர்ட்டு. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே சப்போர்ட்டை வந்து வரைஞ்சி வச்சிடுறீங்க. வரைஞ்சி வச்சுட்டு 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போயிடுறீங்க. 5 மினிட்ஸ் சார்ட்டில் என்ன நடந்துருக்குது, மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே கீழே வந்துருச்சு. அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கான், அப்படியே இப்படி சீவுற மாதிரி அப்படியே வந்துருக்குறான் பாருங்கள், மேலேருந்து கீழே வரீங்க. இந்த சப்போர்ட் எடுத்துருக்கானா, நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்க சப்போர்ட்டு எக்ஸாக்டாக எடுத்துருக்குறான். அந்த இடத்துக்கு வந்தோன்னா மார்க்கெட் எங்கே போயிருக்கு, கொஞ்சம் மேலே போயிருக்கிறான். 595லேருந்து 650 பாயிண்ட்டு மேலே போயிருக்கிறான். மேலே போயிருக்கானே ஒழிய ஹையர் லோ பண்ணிக்கிட்டே வர்றான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க, ஒரு வேளை நீங்கள் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அவன் இன்னும் மேலே போவான் கிடையாது. ப்ரீவியஸாக என்ன ஹிஸ்ட்ரி, மேலேருந்து கீழே வர்றான். எப்போ ஹையர் ஐ பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். ஹையர் ஐ பண்ணுற வரைக்கும் மேலே போகவே மாட்டான். அப்போ நீங்கள் இதில் வந்து பை ட்ரேட் எடுப்பீங்களா, ஒருவேளை எடுத்தீங்கனாலும் உடனே க்ளோஸ் பண்ணணும். அப்போ இங்கேயும் வந்து நமக்கு வந்து பையே இல்லை. மேலேருந்து கீழே வந்தான், ஹையர் லோ பண்ணிகிட்டே வந்தான், ஒரே அடி விழுந்தான், திரும்ப ஹையர் லோ சாரி லோயர் லோ கடைசி வரைக்கும் லோயர் லோ தான். இது வந்து இன்றைக்கி சும்மா டம்மி மார்க்கெட்டு, சாட்டர்டே அன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு, இதை கன்சிடர் பண்ணாதீங்க. இது வந்து புட்டு வந்து இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இப்படி தான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃப்யூச்சர் மார்க்கெட்டை போய் அவசியம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை.
பார்த்தா ஓகே. 2, 3 மானிட்டர்லாம் வச்சுருக்கிறவங்க ஒரு மானிட்டரில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அதுலேயும் சந்தேகம் ஸ்பாட்டு பார்க்கணுமா, அந்த மந்த்து ஃபியூச்சர் பார்க்கணுமா, அந்த மந்த்து ஃபியூச்சர் பார்த்தா போதும். அதுவும் 5 மினிட்ஸ் 1 ஹவரில் எல்லாம் அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு கோடெல்லாம் போட்டு வச்சுட்டு 5 மினிட்ஸ் சார்ட்டை மட்டும் பார்த்தா போதும். அது ஒரு மானிட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். 3 மானிட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனு, ஒரு புட் ஆப்ஷனு, எல்லாத்துலேயும் போய் பார்க்க தேவையில்லை. இதில் எங்கே சப்போர்ட்டுக்கு வருதுன்னு பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். நீங்கள் 300, 400, 500, 600லாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 50 ரூபா, 100 ரூபா, ரொம்ப கம்மியாக போகாதீங்க. 1 ரூபா 2 ரூபா எங்கே இருக்குது அங்கே போய் நான் பண்ணுறேன்னு பண்ணவே பண்ணாதீங்க. அங்கே ஆள் இல்லாத டீ கடை தான் அது. அங்கே யாருக்கும் நீங்கள் டீ ஆற்ற முடியாது. வியாபாரம் நடக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா தான் வியாபாரம் பண்ண முடியும். 100 ரூபா அது மாதிரி ரேஞ்சில் இருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வரும்போது பண்ணால் போதும். இந்த மெத்தடை நான் இப்போ சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி சும்மா நீங்கள் 1 லாட் 2 லாட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கன்ஃபார்மாக வேலை செய்கிற மெத்தடு. ப்ராஃபிட்டு பண்ணலாம். சரி, ஓகே. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ நான் நிஃப்டி பற்றி போடுறேன்.